டான் டிவி நேயர்களுக்கு வணக்கம். போஸ்டர் குட்டி ஸ்டோரியில் இன்றைக்கி உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. காலநிலை போல்தான் மனிதனுடைய வாழ்க்கையும் அமைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். எதிர்பாராத நேரத்தில் மழை, எதிர்பாராத நேரத்தில் வெயிலினுடைய தாக்கம் அதிகமாக இருப்பது, அதிகமான உஷ்ணத்தையும் அதிகமான சூட்டினுடைய தன்மையையும் இன்று உணரக்கூடிய வகையிலே அப்படியே வாழ்க்கை என்பது நகர்ந்து கொண்டிருக்கிறது. வாழ்க்கையிலும் இப்படி தாங்க, நிறைய நேரங்களில் வித்தியாசமான மனிதர்களை நாங்கள் சந்திப்போம். அவர்களுடைய பழக்க வழக்கம், பண்பு, குணநலங்கள் இதெல்லாம் பார்க்கும் பொழுது சில நேரங்களில் ஆச்சரியமாக இருக்கும். இவ்வளோ நல்லவங்க இருக்காங்களா, இப்படிப்பட்டவங்களும் நம்ம கூட வாழ்கிறாங்களா அப்படின்ற எண்ணம் எல்லாருக்குமே இருக்கத்தான் செய்யும். வாங்க கதைக்குள் போகலாம். போஸ்டில் ஒரு குட்டி ஸ்டோரியில் ஆரம்ப கதை என்னென்னா, அண்மை காலமாக இந்த சமூக வலைதளங்களில் சில நேரங்களில் சில வீடியோ பதிவுகள் பகிரப்படுகிறது. மாணவர்கள் சண்டை பிடிப்பது போல், அதுவும் பாடசாலை சீருடையில் அவங்க இருக்கிற சந்தர்ப்பத்தில் அவர்கள் சண்டை பிடிப்பது போல், ஒருவருக்கொருவர் அடித்து கொள்வது போல் பல காணொளிகள், பல வீடியோ பதிவுகளை நாங்கள் பார்க்குறோம் சமூக வலைத்தளங்களில். இதுக்கெல்லாம் பின்னணியில் பல காரணங்கள் சொல்லப்படுது. சில நேரங்களில் அந்த குறிப்பிட்ட மாணவரை பலர் சேர்ந்து அடிக்கிறது போல் வீடியோக்கள் பதிவு செய்யப்படுகிறது. அதற்கு பிறகு அவங்க மீது சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படுகிறது. இந்த வீடியோ யார் எடுத்தாங்க, இது என்ன காரணத்திற்காக அந்த இடத்துல அவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்லாம் பல விசாரணைகளை எடுத்து அந்த குறிப்பிட்ட மாணவர்களுடைய பெற்றோர்களை அழைத்து அவர்களுக்கான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு கொண்டு தான் இருக்கிறது. அதே நாங்கள் பார்த்துட்ருக்கோம். ஆண்கள் பாடசாலையில் மாத்திரமல்ல, பெண்கள் பாடசாலையிலும் இவ்வாறான நிகழ்வுகள், இவ்வாறான பிரச்சனைகளை நாங்கள் பார்க்கத்தான் செய்கிறோம். இதெல்லாம் ஏன் அப்படின்ற ஒரு கேள்விக்குறி வருதில்ல. பொதுவாக 10 வருடங்களுக்கு முன்னால், 15-20 வருடங்களுக்கு முன்னால் இருந்த அந்த மாணவ சமுதாயத்திட்ட நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா நிறைய விடயங்கள் சொல்லுவாங்க. மகிழ்ச்சியாக இருந்த காலகட்டம், பாடசாலை என்பது எவ்வளவு முக்கியமான ஒரு இடமாக அவர்கள் பார்த்துருக்காங்க. அவர்களுக்கு கல்வி கற்றுக் கொடுத்த ஆசிரியர்களுடைய அந்த அருமை பெருமை, இன்றளவும் அந்த ஆசிரியர்களை பார்க்கும் பொழுது அவங்கள கையெடுத்து கும்பிடணும், அவர்களை கண்டவுடன் இன்னும் அந்த மரியாதையை கொடுக்கணும் அப்படின்னு நிறைய பேர் இன்றைக்கும் மாணவர்கள் அதை பதிவு செய்கிறத நாங்கள் பார்த்துருக்குறோம். அந்த அளவுக்கு பாடசாலை மீது ஒரு பக்தி, தங்களுடைய குருவின் மீது ஒரு பக்தி, பெற்றோர்கள் மீது ஒரு பக்தி இருக்கத்தான் செய்தது. ஆனால் காலம் கடந்து இந்த ரீதியிலே பயணிக்கும் பொழுது இதெல்லாம் எங்கே போச்சு அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருக்குது. பாடசாலையில் ஒரு மாணவன் தவறாக நடக்கும் பொழுது அவரை குறிப்பிட்ட ஆசிரியருக்கு அதை அறிவுறுத்தும் பொழுது, அந்த குறிப்பிட்ட மாணவருக்கு இந்த பிரச்சனைகள் வரும் பொழுது சிலர் இதெல்லாம் தங்களுக்கு எதுக்கு அப்படின்னு ஒதுங்கி போகிற ஒரு குறிப்பிட்ட மாணவர்கள், மாணவிகளையும் நாங்கள் பார்க்கத்தான் செய்கிறோம். ஆனால் முன்பெல்லாம் அப்படி கிடையாது. அப்போ இப்போ தான் அப்படியா அப்படின்னு ஒரு கேள்விக்குறி இருக்குல்ல. படிப்பு, ஒழுக்கம், நல்ல பழக்க வழக்கம் இது எல்லாம் இருக்கும் பொழுது தான் ஒரு மனிதன் பூரணமாக உருவாகின்றான் அப்படின்ற ஒரு விடயம் இருக்கிறது. பொதுவாக வீட்டிலிருந்து வெளியே வரும்பொழுதே நல்ல விடயங்கள் கற்று அறிந்து தான் வாரீங்க. ஆனால் சமுதாயத்திற்கு நீங்கள் முழுமையாக வெளிவரும்போது ஏன் அந்த கட்டுப்பாடுகள் தளர்த்தப்படுகிறது அப்படின்ற விடயம் இருக்கிறது இல்லையா? பெற்றோர்களுடைய கண்காணிப்பில் இருக்கும் நீங்கள் எவ்வளவு ஒரு நல்ல பிள்ளைகளாக இருக்கணும். நீங்கள் பார்க்கும் சமுதாயம் நல்ல ஒரு ஆரோக்கியமான சமுதாயமாக மாற்றி அமைக்கணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் எவ்வளவு விடயங்களை முன்னுதாரணமாக நீங்கள் வாழ்ந்து காட்டணும். ஏன் இந்த பிரச்சனைகள்? இன்றைக்கும் நீங்கள் நிறைய பழைய மாணவர்களை பார்த்து அவங்கக்கிட்ட பேசுனீங்க அப்படின்னா அவங்க இன்னும் அவங்களுடைய நண்பர்களோடு பேசுவது, அவர்களுடைய குடும்ப நிகழ்வுகளில் கலந்துக்கிறது இந்த அளவில் அவங்களுக்கு இன்னும் ஒற்றுமை இருப்பதை நீங்கள் பார்ப்பீங்க. ஏன்னா நண்பர்கள் அப்படின்னாலே அது ஒரு பலம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இன்றைக்கி நீங்கள்லாம் ஏன் அப்படி இல்லை அப்படின்ற ஒரு கேள்வி உங்கள் மனசில் கண்டிப்பாக வரதான் செய்யணுங்க. ஒரு சில இடங்களில் தான் இந்த மாதிரி நிகழ்வுகள் இருக்குது. எல்லாரையுமே இங்கே குறிப்பிட நான் விரும்பலை. ஏன்னா நிறைய பேர் நல்ல குழந்தைகளாக வளர்கிறாங்க, நல்ல மாணவர்களாக வளர்கிறாங்க, படிப்புக்கு மாத்திரம் முக்கியத்துவம் கொடுத்து தங்களுடைய எதிர்காலத்துக்கு சிறப்பான ஒரு பாதையை வகுத்து கொண்டு நிறைய பேர் பயணிக்கத்தான் செய்கிறாங்க. ஆனால் ஒரு சில விடயங்கள் மாத்திரம் பதிவு செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்லும்பொழுது ஒட்டுமொத்தமாக எல்லாரையும் குறை சொல்ல முடியாது. அதனால் இவ்வாறான நிகழ்வுகளை தவிர்த்து கொள்ளுங்கள். பதிவுகள் செய்யும் பொழுது அந்த பதிவை எடுத்து சில நேரங்களில் காலம் கடந்த ரீதியில் தான் பதிவேற்றப்படுகிறது. அப்போது அந்த நிகழ்வு என்பது மறக்கடிக்கப்படுகிறது, அல்லது அந்த 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 குறிப்பிட்ட பிரச்சனைக்குரியவர்கள் வேறு வேறு இடங்களுக்கு அவங்க போயிட்டாங்க அப்படின்னா அந்த
பிரச்சனையை வந்து முழுமையாக வந்து பார்க்க முடியாது. அதனால் மாணவர்கள் அப்படின்னா ஒற்றுமை பலம் அப்படின்ற விடயம் இருக்குது. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழ்வோமே, நிறைய விடயங்களை கற்றுக் கொடுத்து வாழுங்கள். ஏன்னா தெரியாதவங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறதும் தெரிந்தவரிடத்தில் அறிந்து கொள்வதும் உங்களுடைய அறிவின் ஆற்றலை இன்னும் வளர்க்கும். போஸ்டில் ஒரு குட்டி ஸ்டோரியில் நிறைய கதை சொல்லணும். இன்றைக்கி நடக்கிற விடயங்களை பார்க்கும் பொழுது இதெல்லாம் முன்பு கிடையாதே, இப்படியெல்லாம் இல்லையே அப்படின்னு நிறைய கேள்விகள் கேட்க தோணுது. இது மனித மனங்களில் ஏற்பட்ட மாற்றமா அல்லது மனிதனுடைய வாழ்வியல் இவ்வாறான மாற்றத்தை கொண்டு வந்ததா அப்படின்ற ஒரு கேள்வியும் எல்லாருக்கிட்டேயுமே இருக்குது. இந்த காலநிலை மாற்றம் போல்தான் மனிதனுடைய மனங்களிலும் மாற்றம் இன்றைக்கி அதிகமாக இருக்குது. மனிதர்களிடத்தில் ஒற்றுமை அன்பு என்பது குறைவடைந்து வருகிறது என்பது பலரது ஒரு கணிப்பாகவும் இருக்கிறது. இங்கே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இது வந்து நல்ல நண்பர்கள், அவர்கள் நல்ல நண்பர்களாக இருந்தாங்க. ஆனால் அது காலப்போக்கில் வந்து படிக்கும், அதாவது 1ஆம் வகுப்புலேருந்து அவங்க வந்து நல்ல ஒரு திக் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்களே, க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த அளவில் அவர்கள் ஒரு நல்ல நண்பர்கள். ஆனால் அந்த படிப்பு அவங்க வந்து 5ஆம் வகுப்பு 6ஆம் வகுப்பு அப்படியே போகும்பொழுது அங்கே இன்னும் பல நண்பர்கள் சேருவாங்கள்ல கொஞ்சம் கொஞ்சமாக. அப்போ இந்த அவர்களுக்கு இடையிலே இருந்து அந்த பிரிவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விரிசல் வந்து அதிகரித்து பெரிய ஒரு விரிசல் ஏற்படுகிறது. ஆனால் காலம் கடந்த ரீதியில் அவங்க படித்து முடித்து வெளியே வந்த பிறகு நிறைய யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன் நம்ம நண்பர்கிட்ட நம்ம என்ன தவறை கண்டுபிடித்தோம், ஏன் மற்றவங்க சொன்னதை நாங்கள் கேட்டு நம்ம நண்பர்கிட்ட போய் சண்டை பிடிச்சோம் அப்படின்லாம் அவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இப்போது அவங்கக்கிட்ட பேசுகிறதுக்கு ஒரு முடியாத ஒரு சூழ்நிலை. காரணம், அந்த பிரச்சனை வந்து பெரிய அளவிலே பார்க்கப்பட்டு இருவருக்கும் இடையிலே ஒரு பிரிவு ஏற்பட்டு இன்றைக்கி அவங்க குறிப்பிட்ட நாட்டை விட்டு பயணம் செய்து வேறு நாட்டில் வந்து அவங்க வந்து குடியேறியிருக்காங்க. அவங்களுடைய தொழில் நிமித்தம் வாழ்க்கை நிமித்தம் அவங்க குடியேறியிருக்காங்க. அப்போ தன்னுடைய மனது வந்து நிறைய விடயங்களை கேள்வி கேட்கிறது. நண்பர்கள் அப்படின்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், சந்தோஷம் பலம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது இதை கூட அவங்க பதிவு செய்திருக்காங்க. இன்றைக்கி என்னுடைய நண்பர்கிட்ட நான் மனம் விட்டு பேசணும்னு ஆசைப்பட்றேன், ஆனால் அதற்கான முயற்சிகள் நிறைய நான் செய்திருக்கேன், ஆனால் எதுவுமே எனக்கு பலன் தரவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நான் காத்திருக்கிறேன், என்னுடைய நண்பர் கண்டிப்பாக ஒரு நாள் நாடு திரும்பி வருவார், அவர்கிட்ட நான் கண்டிப்பாக பேசுவேன். ஏன்னா வாழ்க்கையில் நிறைய சந்தர்ப்பங்கள் நிறைய பதிவுகளை எங்களுக்கு கொடுக்கும். நிறைய மனிதர்களை சந்தித்து அவர்களிடத்திலிருந்து நிறைய பாடங்களையும் படிப்பினையும் கற்றுக்கொள்வதற்கு வழிவகுக்கும். அப்போது இந்த நண்பர்கிட்ட நிறைய நல்ல விஷயங்கள் அப்போவே சின்னதுலேருந்து இருக்குது. அதாவது அவர் சொல்லியிருக்காரு என்னென்னா, நான் ஸ்கூலுக்கு போகும்போது அந்த வகுப்பின் இடைவெளி இருக்குல்ல, அந்த இடைவெளி நேரங்களில் வந்து அந்த குறிப்பிட்ட நண்பர் வந்து அவங்க அம்மா வந்து சாப்பாடு கொடுக்கும் பொழுது தன்னுடைய நண்பருக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு கேட்டு அதையும் தெரிந்து அவங்க அம்மா கிட்ட சொல்லி அந்த உணவையும் எடுத்துகிட்டு வந்து அவர் கொடுப்பார். அப்படி ஒரு ஒற்றுமை இருந்தது எங்ககிட்ட. படிக்கும் பொழுது சின்ன சின்ன சந்தேகங்கள் இருக்கும் பொழுது அவர் வந்து அதை கிளியர் பண்ணுவாராம். சில கேள்விகளுக்கு பிழையான பதில் இருந்தால் அல்லது கணக்குகளில் பிழையான கணக்குக்கான தீர்வு இருந்தால் அதை கூட அவர் வந்து அவருக்கு வந்து புரியப்படுத்துவாராம். அந்த அளவுக்கு அந்த ஒற்றுமை இருந்தது அந்த சின்ன காலத்தில். அது வளர வளர எங்கேயோ குறைஞ்சி எனக்குள்ளும் அந்த புரியாத ஒரு உணர்வு வந்ததுனால அந்த பிரிவு ஏற்பட்டுருச்சு. இப்போ என்னுடைய நண்பருக்காக நான் காத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால தாங்க அந்த முதல் கதையும் நான் சொன்ன ஒரு விடயமும், எப்பொழுதுமே சில நேரங்களில் சில மனிதர்களுடைய நல்ல எண்ணங்களையும் குணங்களையும் நாங்கள் பார்ப்பது கிடையாது. காலம் கடந்த ரீதியில் தான் நாங்கள் யோசிக்கின்றோம். அந்த நிமிடம் அந்த இடத்திலிருந்து நாங்கள் தெளிவாக யோசிக்கும் முடியுமேயானால் கண்டிப்பாக நிறைய பிரச்சனைகளை நாங்கள் தவிர்த்து கொள்ளலாம். அப்போ இவரும் அதை தான் எதிர்பார்த்து காத்துட்ருக்காரு. தன்னுடைய நண்பர் வருவார், அவர்கிட்ட நான் வந்து பேசி மனம் விட்டு பேசி பழைய நட்பை நான் புதுப்பித்துக் கொள்வேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு காத்துட்ருக்காரு. கண்டிப்பாக அவருடைய நம்பிக்கை வீண் போகாது அப்படின்ற எண்ணம் எங்களுக்கும் இருக்கிறது. இது மாதிரி பல கடிதங்கள் இன்னும் இருக்கின்றன. போஸ்டில் ஒரு குட்டி ஸ்டோரியில் இன்னொரு கதை கேட்டுடலாமா? இது கிட்டத்தட்ட என்ன அப்படின்னா, அவங்க சொல்லியிருக்காங்க, இன்றைக்கி வந்து என்னுடைய வயது வந்து 40 வயது, என்னுடைய அண்ணாவினுடைய 42 வயது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு அழகான குடும்பம். எங்கள் அப்பா வந்து கிட்டத்தட்ட நான் கைக்குழந்தையாக இருக்கும் காலகட்டத்தில் எங்கள் அப்பா இறந்துட்டாங்க. அப்போது எங்கள் அண்ணனுக்கு 2 வயது, எனக்கு வந்து 6 மாத குழந்தை அப்படின்ற ஒரு அடிப்படையில் நான் கைக்குழந்தையாக இருந்த காலகட்டம். அப்போது எங்கள் அம்மாவுக்கு வந்து என்ன செய்கிறதுனே தெரியலை. அப்பாவினுடைய துணை, அப்பாவினுடைய கண்காணிப்பு, இது கீழே தான் எங்கள் அம்மா வந்து தன்னுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு படியை எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. திடீர்னு அப்பா இல்லை அப்படிங்கும்போது அவங்களுக்கு வந்து அந்த உலகம் இருண்டு
இருந்த ஒரு காலகட்டம். என்ன பண்ணுறது, எப்படி பண்ணுறது, குழந்தைகளை எப்படி வளர்க்குறது அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தது. அவங்க கூட பிறந்த அண்ணன் தம்பியெல்லாம் இருந்தாங்க, அக்கா தங்கையெல்லாம் இருந்தாங்க. அவங்களும் பல உதவிகளை செய்தாங்க. இருந்தாலும் தான் நம்பி வந்த, தனக்கு பாதுகாப்பாக இருந்த அவங்களுடைய கணவன் இல்லை அப்படின்னா அவங்களுடைய மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கும். தன்னுடைய அப்பாவை பற்றி அந்த குறிப்பிட்ட பெண் சொன்ன விடயம். அப்போ எங்கள் அப்பாவை வந்து இழந்த பிறகு எங்கள் அம்மாவினுடைய மனநிலையில் பெரிய ஒரு மாற்றம். எப்படின்னா, இந்த சமுதாயத்தில் தைரியமாக போராடி குழந்தைகளை வளர்த்து காட்டணும் அப்படின்ற ஒரு எண்ணம். அவங்களுக்கு அன்னை சப்போர்ட் பண்ணாங்க, அக்கா தங்கை எல்லாம் உதவி செய்தாங்க. இருந்தாலும் தனித்து நின்று சாதிக்கணும்னு நினச்சாங்க. எங்கள் அம்மா வந்து ஓரளவு தான் படிச்சிருக்காங்க, ரொம்ப பெரிய அளவு படிப்பெல்லாம் அவங்களுக்கு இல்லை. இருந்தாலும் நல்லா அழகாக தைப்பாங்க, தையல் கலையில் சிறந்தவங்க அப்படின்னு சொல்லலாம். கண் பார்த்தா கை இங்கே அருமையாக அந்த ஆடையை அலங்கரிக்கக்கூடிய ஆற்றல் இருந்தது. அவ்வளோ அழகாக நுணுக்கமாக பொறுமையாக தைக்கக்கூடியவங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போது அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து அவங்க அக்கா தங்கையெல்லாம் சேர்ந்து ஒரு மிஷின் வாங்கி கொடுத்தாங்களாம். அந்த மிஷினை வச்சு ஒரு சின்ன கைத்தொழில் அப்படின்னு கூட அதை சொல்லலாம். வீட்லேயே அவங்க ஆரம்பிக்கிறாங்க. சின்ன சின்ன ஆர்டர் தான், ஆரம்பத்தில் பெரிய ஆர்டர் வராது, பக்கத்து வீடு முன் வீடு அதிலிருந்து தான் சின்ன சின்ன ஆர்டர் வரும். அப்போ இதெல்லாம் எடுத்து அவங்க தைக்க ஆரம்பிக்கிறாங்க. சின்ன சின்ன வருமானம் அவங்களுக்கு வர ஆரம்பிக்குது. அதை வைத்து தன்னுடைய வாழ்க்கையை அப்படியே ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அப்பாவினுடைய பெரிய அளவு வசதி வாய்ப்புகள் எங்களுக்கு இல்லை. அப்பா ஒரு தொழில் நிறுவனத்தில் தான் வேலை செய்துட்டு இருந்தாங்க. அதற்கு பிறகு அந்த அப்பா இல்லை அப்படின்னோடனே அப்பாக்குரிய அந்த நிறுவனத்தில் இருந்த காலகட்டத்தில் அவருக்கு கிடைச்ச பணம் வந்து பெரிய அளவு இல்லை. அதனால் அது கொஞ்சம் தான் எங்களுக்கு வந்து வாழ்வாதாரத்துக்கு உதவி செய்தது. அதற்கு பிறகு அம்மா ரொம்ப முயற்சி பண்ணி தன்னுடைய கைத்திறமையை வெளிப்படுத்த ஆரம்பித்தாங்க. நல்லா சுவையாக சமைக்க ஆரம்பிப்பாங்க. அப்போது தையல் ஆர்டர்ஸ் வர்ற அந்த நேரத்தை தவிர்த்து சமையல்லையும் அவங்க வந்து தன்னுடைய திறமையை காட்ட ஆரம்பித்தாங்க. அவசரமாக வேலைக்கு போகிறவங்க, அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு வந்து வீட்டில் சமைக்க முடியல அப்படின்னா வீட்டு உணவு அப்படின்ற ஒரு அடிப்படை இருக்குல்ல, அது ஒரு தனி ரகம், அது தனி சுவை. இதையெல்லாம் வந்து எங்கள் அம்மா முயற்சி பண்ணி பார்த்து அவங்களுக்கு வந்து முடிஞ்ச அளவு சமையல் பண்ணி கொடுக்க ஆரம்பித்தாங்க. இதுலேயும் சின்ன சின்ன வருமானம் வந்தது. அப்போ 2 வருமானத்தையும் வைத்து என்னையும் என்னுடைய அண்ணாவையும் அம்மா வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. வளர்க்க ஆரம்பிக்கும் பொழுது எங்கள் அம்மா சொல்கிற ஒரு விடயம் என்ன அப்படின்னா, நல்லா படிங்க. ஏன்னா வாழ்க்கையில் படிப்பு தான் உங்களுக்கு கடைசி வரை வரும். வேறு யாருமே வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. பொண்ணோ பொருளோ யாருமே வரமாட்டாங்க. ஆனால் நீங்கள் கற்ற கல்வி உங்களுடன் இறுதி காலம் வரை பயணிக்கும். அதனால் நல்லா படிங்க, என்னால் முடிஞ்ச அளவு நான் உங்களுக்காக உழைத்து தருகிறேன், அதனால் படிங்க அப்படின்னு சொன்னாங்க. இதை நாங்கள் உணர்ந்து கொண்டோம், அண்ணாவும் நானும் உணர்ந்து கொண்டோம். வாழ்க்கையில் வந்து எந்த ஒரு இடத்திலும் எங்கேயுமே நின்று யோசிக்காமல் படிக்கிறது மாத்திரமே எங்களுடைய லட்சியமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு முடிவை எங்களுக்குள்ளே ஏற்றுக்கொண்டு நாங்கள் படிக்க ஆரம்பித்தோம். அண்ணாவும் ஒரு நல்ல நிலையில் நல்ல ஒரு நிறுவனத்தில் அமர்ந்து நல்ல ஒரு உயர் இடத்தில் அமரக்கூடிய அளவுக்கு அவருடைய படிப்பு இருந்தது. நானும் வந்து பல்கலைக்கழகத்தில் அனுமதி பெற்று எங்கள் அம்மாவை பெருமைப்படுத்தக்கூடிய வகையில் என்னுடைய கல்வி நடவடிக்கை இருந்தது. எனக்கும் ஒரு நல்ல நிறுவனத்தில் வேலை கிடச்சிது. இப்போ எங்கள் அம்மாவுக்கு நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஓய்வெடுங்கம்மா அப்படின்னு சொல்கிறோம். அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை, என் உடலில் தெம்பு இருக்கும் வரை, என் மனதில் உறுதி இருக்கும் வரை நான் கண்டிப்பாக உழைப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த உழைப்பு வந்து எங்கள் அம்மா எங்களுக்கு கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது, எங்கள் அம்மாவையும் அதை சேர்த்து கொள்ளலாம். ஆனால் எங்கள் அம்மாவுக்கு வந்து அந்த உழைப்பிலிருந்து எங்களுக்கு கொஞ்சம் அவங்க செலவு பண்ணுறதுல அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருந்தது. அதை பெற்று நாங்கள் பாதுகாப்பாக வைத்திருப்பதில் எங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருந்தது. அதனால் சரி, எங்கள் அம்மாவுக்கு வந்து அவங்களுடைய மனசுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதுபடி நாங்கள் செய்ய சொல்லிட்டோம். ஆனால் எங்கள் அம்மா வந்து தான் மாத்திரமல்ல, இப்போ எங்கள் அம்மாவினுடைய இந்த தையல் நிறுவனத்தில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 5 பெண்கள் உள்வாங்கப்பட்டு அவங்களும் இந்த துறையில் வந்து சிறப்பாக முன்னேறிட்டு வராங்க. அவங்களுக்கு எங்கள் அம்மா வந்து ஒரு தொழிலை அமைச்சு கொடுத்துருக்காங்க. அவங்க குடும்பத்தில் உள்ள பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய வகையில் எங்கள் அம்மா வந்து முன்னின்று அந்த தையல் கலையில் வந்து அவங்களுக்கும் அனுபவத்தை பெற்றுக் கொடுக்க உதவி செஞ்சுருக்காங்க. இதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு நிறைய பெருமையாக இருக்குது. எங்கள் அம்மா நினைக்கும் பொழுது அவங்களுடைய அந்த காலகட்டம், அதாவது திருமணம் முடித்து 23 வயதிலே கணவனை இழந்த நிலையில் கூட அந்த மன தைரியம் அவங்களுக்கு, அவங்களுடைய கூட பிறந்தவங்க உதவி செய்திருந்தாலும் அந்த தைரியம் இருக்குல்லையே, அதன் மூலமாக அவங்க எங்களை வளர்த்து இன்றைக்கி நல்ல நிலையில் இப்போ நானும் என்னுடைய அண்ணாவும் திருமணம் முடித்து எங்களுக்கும் 2 குழந்தைகள் இருக்கிறது. அதையும் அவங்க பார்த்துக்குவாங்க. அவங்க வந்து நிறைய கதைகள் அந்த குழந்தைகிட்ட சொல்லுவாங்க. பாட்டி கதை அப்படின்னா அது ரொம்ப முக்கியமான ஒரு விடயம். ஏன்னா அது வந்து அனுபவம், கதையல்ல, அது அனுபவம் அப்படின்னு சொல்லலாம்.
பாட்டி தாத்தா கிட்டேருந்து நீங்கள் கேட்குற கதைகள் எல்லாம் அனுபவம். உங்கள் வாழ்க்கைக்கு அது ரொம்ப முக்கியமான ஒரு அனுபவ பாடமாக அமைய இருக்கிறது. அதை தான் எங்கள் குழந்தைகளுக்கு அவங்க சொல்லுவாங்க. அவங்களும் ரொம்ப சந்தோஷமாக கேட்பாங்க. இப்போ வந்து ரொம்ப அழகான ஒரு குடும்பமாக எங்களுடைய குடும்பம் பயணிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, எந்த ஒரு சூழ்நிலையிலும் பிரச்சனைகள், கஷ்டங்கள், கவலைகள் சூழத்தான் செய்யும். இருந்தாலும் இதிலிருந்து மனதைரியத்துடன் வெளிவருவது, தனக்கு என்ன தெரியும், தன்னுடைய ஆற்றல் என்ன அப்படின்ற ஒரு தன்னை புரிந்து கொள்வதன் மூலமாக உலகத்தை பார்ப்பது அப்படின்றது வந்து ஒரு முக்கியமான விடயமாக இருக்கிறது. இதை தான் வந்து எங்கள் அம்மாவும் செய்தாங்க. எங்கள் அம்மா கிட்டேருந்து நாங்கள் படித்த ஒரு விடயமும் இதுதான். அதனால் இன்றைக்கி நாங்கள் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதை வந்து தெளிவாக பார்க்கக்கூடிய ஆற்றல் எனக்கும் எங்கள் அண்ணாவுக்கும் இருக்குது. அதை தான் நான் குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பார்த்தீங்களா, பெற்றோர்கள் தான் குழந்தைகளுக்கான ரோல் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்களே, அவங்க கிட்டேருந்து நிறைய விடயங்களை கற்றுக்கணுங்க. நீங்களும் கற்றுக்கொள்ளுங்கள். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்ளும் நான் கவிதா ராம்குமார். நன்றி, வணக்கம்.